சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழுக்காக சேது வந்துட்டு கேக்கெல்லாம் வாங்கிட்டு வர்றாரு. வீட்டுக்கு வந்துட்டு தமிழுக்கு கேக்க குடுத்து சர்ப்ரைஸ் பண்றாரு. இத பார்த்துட்டு தமிழ் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. "ஏங்க, எனக்காக வாங்கிட்டு வந்தீங்களா?" அப்படின்னு கேட்கவும், "நான் ஒன்றும் உனக்காக வாங்கிட்டு வரல. நான் தானா சொன்னுச்சேன்னு தான் வாங்கிட்டு வந்தேன். அது மட்டும் இல்லாம நீ என் அப்பாவுக்காக காட்டுக்குள்ள மருந்து எடுக்கலாம் கஷ்டப்பட்டு போன. அதனால தான் நான் உனக்கு இதை வாங்கிட்டு வந்தேன்" அப்படின்னு சேது சொல்லிட்டு கொடுக்குறாரு. தமிழ் வந்து சேதுவை பார்த்து சிரிக்கிறாங்க. அப்பத்தா மலரு மோகனா 3 பேர் வர்றாங்க. "என்னடி ஒரே சிரிப்பு சித்தமா கேக்குது" அப்படின்னு அப்பத்தா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "வாங்க மச்சி, வாங்க கேக்கு வெட்டுவோம்" அப்படின்னு சொல்லவும், "அடி போடு சக்க, நீயாடா கேக்க வாங்கிட்டு வந்த? என் பேராண்டி இப்ப தாண்டா உனக்கு புத்தி வந்துச்சு" அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா வந்து சேதுவை கலாச்சிக்கிட்டு இருக்காங்க. "என்ன அப்பத்தா என்ன ரொம்ப ஓட்டுற" அப்படின்னு சொல்லிட்டு சேதுவும் கேட்டுக்கிட்டு இருக்காரு. ஒட்டுமொத்த குடும்பமும் சேர்ந்து எல்லாருமா அந்த கேக்கை வெட்டி ரொம்ப சந்தோஷமா கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இங்கிட்டு பார்த்தா ஈஸ்வரியும் சாவித்திரியும் தாமரை சித்ரா 4 வருதுங்க. "என்னடி அங்க எல்லாம் ஒரே கும்மாளமும் சிறுபத்தமும் கைத்தட்டலுமா கேக்குது" அப்படின்னு 4 வருதுங்க. இங்கிட்ட பார்த்தா சாவித்திரி வந்து சொல்லுது, "பாத்தீங்களா மதினி, நீங்க அங்க கேக்க தூக்கி வீச இங்கிட்டு பொண்டாட்டி கஷ்டப்படுவாளேன்னு சொல்லிட்டு புருஷங்காரை கேக்க வாங்கி கொண்டாந்து கொடுத்துருக்கான். இப்படில இருக்கணும்" அப்படின்னு சாவித்திரி சொல்லிக்கிட்டு இருக்கு. "பாத்துக்குருவோம் மதினி, எவ்வளவு நாள் இவங்க அட்டகாசம் நடக்குது" அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டும் பேசிட்டு அங்கிருந்து போயிருதுங்க. எல்லாருமே வந்து கேக்க சாப்பிட்டு ரொம்ப சந்தோஷமா தமிழோட பிறந்தநாளை கொண்டாடி முடிச்சிடுறாங்க. அப்புறம் பார்த்தா தமிழ்கிட்ட அப்பத்தான் சொல்றாங்க, "நீ எப்பவுமே நல்லா இருக்கணும்டி தமிழே, உன் மனசுக்கு நீ எப்பவும் நல்லா இருப்ப" அப்படின்னு அப்பத்தான் சொல்லிட்டு தமிழுக்கு வந்துட்டு வாழ்த்து சொல்லிட்டு போறாங்க. அப்புறம் பார்த்தா மோகனா வந்து தமிழுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்குறாங்க. அதை திறந்து பார்த்தா அதுல மோதிரம் இருக்கு. "இந்தா தமிழே, இதை நீ கையில போட்டுக்க" அப்படின்னு சொல்லிட்டு மோகனா கொடுக்குறாங்க. "இல்லத்த, எனக்கு இது வேண்டாம்" அப்படின்னு தமிழ் சொல்லவும், மோகனா சொல்றாங்க, "இது என்னோட காசு தான் தமிழே" அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்த மோகனா சொல்றாங்க. தமிழும் அதை ஏத்துக்கிறாங்க. அப்புறம் பார்த்தா இங்கிட்டு மலர் வந்து தமிழுக்காக ஒரு ஹேண்ட்பேக்லாம் வாங்கி கொடுக்குறாங்க. "அக்கா, இது ரொம்ப நல்லா இருக்குக்கா" அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் அதை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்படியே தமிழோட பிறந்தநாள் நல்லபடியா கொண்டாடி முடிச்சுறாங்க. எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. சேது வந்து வெளியே படுத்திருக்காரு. தமிழ் போயிட்டு சேதுக்கிட்ட, "என்னோட பிறந்த நாளுக்காக நீங்க கேக்கு வாங்கிட்டு வந்து கொண்டாடினதுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன்" அப்படின்னு சேதுகிட்ட வந்து தமிழ் நன்றி சொல்றாங்க. சேது வந்துட்டு சிரிச்சுட்டு எதுவுமே சொல்லாம அமைதியா படுத்துறாரு. அப்புறம் பார்த்தா மறுநாள் ஆகிருது. இந்த ஈஸ்வரி வந்துட்டு ராஜாங்கத்துக்கிட்ட போயிட்டு, "மாமா, நான் நேற்று உங்ககிட்ட சொன்னனே போஸோட கல்யாணத்தை பத்தி, நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதை பத்தி எதுவும் முடிவு பண்ணீங்களா?" அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கு. இங்கிட்ட பார்த்தா ராஜாங்க சொல்றாரு, "இல்ல, கொஞ்சம் வெயிட் பண்ணு ஈஸ்வரி, பொறு, நானே சொல்றேன்" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது கரெக்டா போலீஸ் எல்லாம் வர்றாங்க. "என்னது, என்ன சார் திடீர்னு வந்திருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "இல்ல சார், இப்ப நீங்க மெடிக்கல் கேம்புக்கு போனீங்கல்ல, இங்க தமிழ்ச்செல்வி யாரு?" அப்படின்னு கேட்கும்போது, "இருங்க சார், தமிழ் அங்க இருக்கா" அப்படின்னு சொல்லிட்டு மலர் வேகமா போயிட்டு தமிழை கூப்பிடுறாங்க. "தமிழ், என்னன்னு தெரியல தமிழ், உன்னை தேடி போலீஸ் எல்லாம் வந்திருக்கு" அப்படின்னு சொல்லவும், "என்னது போலீஸா?" அப்படின்னு சொல்லிட்டு சேதுவும் இங்கிட்டு தனமும் அதிர்ச்சி ஆயிடுறாங்க. "சரி வா, என்னன்னு பார்ப்போம்" அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்து தமிழை கூட்டிக்கிட்டு இங்க வராங்க. "என்னம்மா, நீ தான் தமிழ்ச்செல்வியா?" அப்படின்னு கேட்கும்போது, "ஆமா சார், நான் தான் தமிழ்ச்செல்வி. நீ காட்டுக்குள்ள போனியாமா மருந்தெடுக்க?" அப்படின்னு கேட்கும்போது, "நீ எதுக்குமா காட்டுக்குள்ள போன?" அப்படின்னு அங்க வனத்துறையினர் ஆபீசர்ஸ் எல்லாம் கேக்குறாங்க. "நான் எங்க மாமாவுக்காக மருந்து எடுக்க போனேன். அங்க கொடிய வண்டு எங்க மாமாவை தாக்கிருச்சு. அதுக்காக தான் நான் மாத்து மருந்தை தேடி காட்டுக்குள்ள போனேன். நானும் என் வீட்டுக்காரும் போனோம்" அப்படின்னு சொல்லும்போது ஈஸ்வரி வந்து சொல்லுது, "என் பையனும் தான் போனான். என் பையனும் தான் போய் என் மாமாவுக்கு மருந்து எடுத்துட்டு வந்தான்" அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லுது. "அம்மா, அதெல்லாம் தெரியுமா? இப்போ அந்த காட்டோட வனத்துறையினர் வந்திருக்காங்க. உங்ககிட்ட ஏதோ காட்டணுமா?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் வந்து சொல்றாங்க. "சரி, வர சொல்லுங்க" அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க சொல்றாரு. "வணக்கம் சார்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் வர்றாங்க. "என்ன விஷயம்?" அப்படின்னு ராஜாங்க கேட்கவும், "அது ஒன்றும் இல்லை சார், அன்னைக்கு நாங்கள் எப்போவுமே அந்த காட்டுக்குள்ள மிருகங்களோட நடமாட்டத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக சிசிடிவி கேமரா வச்சிருப்போம். அப்போ அந்த கேமராவில் ஒரு சில காட்சிகள்லாம் பதிவாயிருக்கு. உங்க மருமக தானே தமிழ்ச்செல்வி, அவங்க சேரும் சகதியுமா இருந்தாங்க" அப்படின்னு சொல்லும்போது, "ஆமா, இந்த பொண்ணு தான் என்னோட மருமக" அப்படின்னு ராஜாங்கமும் சொல்றாரு.
உடனே அவங்க சொல்றாங்க, உங்க மருமக ரொம்ப திறமையா செயல்பட்டிருக்காங்க. அவங்க காட்டுக்குள்ள வந்து திறமையா அந்த காட்டு வண்டை அழிச்சிருக்காங்க. கூடவே உங்க மகன் சேதுவும் தான் இதை பண்ணியிருக்காங்க. 2 பேத்துக்கும் நாங்க மரியாதை செலுத்துறதுக்காகவும் எங்க வனத்துறையினர் சார்பா அவங்களுக்கு எங்களோட அன்பளிப்பை கொடுக்கறதுக்காகவும் நாங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டுட்டு ராஜவங்க அதிர்ச்சி ஆகிறாரு. என்ன சார் சொல்றீங்க? மருந்து எடுத்தது இந்த பொண்ணு கிடையாது, அந்த நிக்கிறானே எங்க தம்பி பையன் போஸ் தான் அப்படின்னு சொல்லவும், இல்ல சார், உங்களுக்கான அந்த மருந்து எடுத்தது இந்த பொண்ணு தான். இந்த பொண்ணு தான் மருந்து எடுத்துட்டு வந்தது. அது மட்டும் இல்லாம இந்த பொண்ணை இந்த பையன் தான் காட்டுல வச்சு அடிச்சிருக்காப்ல. இந்த பொண்ணோட மருந்தை இந்த பையன் எடுத்துட்டு வந்த மாதிரி தான் இப்போ சிசிடிவியில பதிவாயிருக்கு. இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட தெரியப்படுத்துறதுக்காக தான் வந்தேன். ஏன்னா அவங்க உங்களுக்கு கிடைக்க வேண்டிய எல்லாமே கிடைச்சே ஆகணும். இந்த பொண்ணு கஷ்டப்பட்டு காட்டுல மருந்து எடுத்துட்டு வந்திருக்கா. இந்த பொண்ணுக்கு யாருமே நன்றி சொல்லல, அதுக்காக தான் நாங்க தெரியப்படுத்த வந்தோம் அப்படின்னு அந்த வனத்துறையினரெல்லாம் அந்த சிசிடிவி காட்சியை ராஜாங்கத்துக்கிட்ட காட்டவும், இதை பார்த்துட்டு ராஜாங்க அப்படியே அதிர்ச்சி ஆகிறாரு. என்ன போஸ் இதெல்லாம் அப்படின்னு ராஜாங்க ரொம்ப கோவப்பட்டு பேசுறாரு. அது வந்து பெரியப்பா அப்படின்னு சொல்லிட்டு போஸ் இழுத்துக்கிட்டே வர்றான். சேது வந்து அவனை சட்டையை பிடிச்சி இழுத்துட்டு வந்து, ஆமாப்பா இவங்க சொல்றதெல்லாம் உண்மைதான். காட்டுக்குள்ள அவ்வளவு சுலபமா போய் அந்த வண்டை அடிச்சுட்டு மாத்து மருந்து எடுக்க முடியாதுப்பா. தமிழ்தான் இந்த சேரு இருந்தாதான் அந்த வண்டுகிட்ட இருந்து தப்பிக்க முடியும். ஆனா இந்த போஸ் உடம்புல ஒரு பொட்டு சேரோ காயமோ எதுவுமே இல்லப்பா. அப்பவே எனக்கு சந்தேகம் வந்துச்சு. ஆனாலும் எதுவுமே வெளிப்படுத்தாம தான் நான் இருந்தேன். இப்போ இவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கே உறுதியா தெரிய வருது அப்படின்னு சொல்லவும், சேது வந்து போஸ் அடிச்சு புடுறாரு. ராஜாங்கம்மா போஸ் அடிச்சு ஒழுங்கு மரியாதையா இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லவும், இங்கிட்ட ஈஸ்வரி வந்து, மாமா என்ன மாமா இப்படி பேசுறீங்க அப்படின்னு சொல்லவும், சும்மா ஈஸ்வரி, இல்லனா உன் மகனோட நீயும் கிளம்பு அப்படின்னு சன்னாசி சொல்றாரு. அப்படியே ஈஸ்வரி அமைதியா நிக்குது. சேது வந்து போச தரன்னு கழுத்தை பிடிச்சி இழுத்துட்டு வந்து வெளியே தள்ளி விட்டுறாரு. அப்படியே அதிர்ச்சியாகி நிக்குது எல்லாம். அப்புறம் பார்த்தா அந்த வனத்துறையர் வந்து தமிழுக்கும் சேதுவுக்கும் வந்து அவங்க கொண்டு வந்த அன்பளிப்பை கொடுத்து தமிழுக்கும் சேதுவுக்கும் மரியாதை செலுத்துறாங்க. இதை பார்த்துட்டு ராஜவங்க அப்படியே வந்து கண்ணெல்லாம் கலங்கி நிற்கிறாரு. சரிங்க சார், நாங்கள் வாரோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் கிளம்பி போறாங்க. அப்புறம் பார்த்தா ராஜவங்க வந்து தமிழ்கிட்ட வந்து, அம்மா நீதாமா என் உசுரை காப்பாத்தினது. அவன் அப்படி தூரம் சொல்றான், ஆனா நீ ஏன் இந்த விஷயத்த சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க கேட்கவும், இல்ல மாமா இது எப்படி நான் சொல்ல முடியும்? என் மேல எல்லாத்துக்குமே கோவம் இருக்கு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில இதை சொன்னா யாரு மாமா நம்புவா அப்படின்னு தமிழ் சொல்றாங்க. சரிம்மா, என்னை மன்னிச்சிருமா, நீ என் உசுரை காப்பாத்திருக்க. இதை நான் ஜென்ம ஜென்மத்துக்கும் மறக்க மாட்டேமா. நீ என் உசுரை காப்பாத்த வந்த சாமிமா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் வந்து தமிழை கையெடுத்து கும்பிடுறாரு. அப்பத்தாவும் இதெல்லாம் பார்த்துட்டு தமிழுக்கு வந்து ரொம்ப நன்றி சொல்றாங்க. இதை பார்த்துக்கிட்டு இருந்த ஈஸ்வரி வந்து கொந்தளிச்சு போய் நிக்குது. இதுதான் அடுத்தடுத்து நடக்க போகுது. ஓகே விவோஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.